மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் திருநாளாக மலர்ந்து என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. மிளகு மணக்குதடி, காலிஃப்ளவர் மிளகு மணக்குதடி, காலிஃப்ளவர் மணத்தை மிஞ்சுதடி, மிளகு மணக்குதடி. காலிஃப்ளவரில் பெப்பர் போட்டு அப்படி ஒரு சமையல் பண்ணினா எப்படி இருக்கும்? அதே தாங்க, நல்லா இருக்கும் பாருங்கள். வணக்கம். இன்றைக்கி காலிஃப்ளவர் பெப்பர் மசாலா பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த காலிஃப்ளவர் பெப்பர் மசாலா பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். காலிஃப்ளவர் 1, சின்ன வெங்காயம் 6, கருவேப்பிலை சிறிதளவு, தக்காளி 1, காய்ந்த மிளகாய் 3, முந்திரி பருப்பு 6, இஞ்சி பூண்டு விழுது 2 தேக்கரண்டி, தனியா 1 மேஜைக்கரண்டி, சீரகம் 1 தேக்கரண்டி, மிளகு 1½ மேஜைக்கரண்டி, கரம் மசாலா 1/2 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் நான் எண்ணெயை காய வச்சுருக்கேன். அதே மாதிரி காலிஃப்ளவரை நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு தண்ணியில் போட்டு, இதுக்கு வெந்நீர் விடணும்னு அவசியம் இல்லை, வெறும் பச்சை தண்ணியிலே உப்பை போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 தடவை கழுவி எடுத்திங்கனால நல்லா சுத்தமாயிரும். அந்த மாதிரி ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஆனால் அது எண்ணெய் காஞ்சி அதை பொரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மிக்சியில் என்னென்ன பொருள் அதில் அரைக்க போகிறோமோ அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம், மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, தனியா, சீரகம், மிளகு, முந்திரி. இது ஒரு விழுதாக நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இதுக்குள்ளேயே எண்ணெய் காயட்டும். அதுக்கு அரைக்கிற நேரத்துக்குள்ளார எண்ணெய் காஞ்சிச்சுன்னா நம்ம அதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த மசாலா வரைச்சி ரெடியாக வச்சுட்டோம். எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் காய போட்டிருந்தோம் இல்லையா? இப்போ இந்த காலிஃப்ளவரை அதில் இதை வெந்துருச்சு. அதாவது முக்கால் பதம். இது வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது. காலிஃப்ளவர் எல்லாருக்குமே தெரியும். எந்த டிஷ்ஷில் நம்ம சேர்த்தாலும் அது ஒரு அரை வேக்காடாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இது ஒரு அரை வேக்காடு 3/4 வேக்காடு எடுத்திங்கன்னா தாராளமாக போதும். இது எதனால் பொரிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா, வேக வச்சும் பண்ணலாம். ஆனால் வேக வச்சு எடுக்கும்போது ஒரு டேஸ்ட்டும், பொரிக்கும் போது நல்ல ஒரு சின்ன கிறிஸ்ப்னஸோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு பண்ணால் இது நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா அந்த காலிஃப்ளவர் பொரிச்சு எடுத்து வச்சாச்சு, மசாலா அரைச்சாச்சு. இனிமேல் காலிஃப்ளவர் தாளிக்கிறது தான். இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை இந்த எண்ணெயில் நம்ம போட்டுடலாம். இப்போ எதுவும் தாளிக்க வேணாம், எல்லாமே நம்ம அரைச்சிருக்கோம். ஸோ தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த எண்ணெய் காய காய இந்த மசாலாவும் வதங்கி சரியாக இருக்கும். இப்போ எல்லாமே இதில் சேர்த்துக்கோம். நம்ம தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, காரத்துக்கு மிளகா, மிளகு எல்லாமே சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு மசாலா வதங்கியிருக்கு. இப்போ கொஞ்சம் உப்பு, நம்ம காலிஃப்ளவரில் உப்பு சேர்க்கலை, இதில் சாந்து வேகிறதுல தான் உப்பு இருக்கும். ஸோ பார்த்து உப்பு போட்டுக்கோங்க, இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி. இரும்பு கடாயில் பண்ணும்போதும் அந்த மாதிரி இருக்கும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு வதக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவரில் பண்ணியிருக்கோம். நீங்கள் உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் கூட இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் பட்டாணி சேர்த்து கூட அதை பண்ணலாம். பட்டாணியை மட்டும் ஒரு கொதி பார்பாயில்னு சொல்லுவாங்களா, அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை அதில் போட்டுடலாம். இந்த மசாலாவை நான் இன்றைக்கி ட்ரையாக பண்ணுறேன். உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும்னு பிரியப்பட்டிங்கன்னா பக்கத்துலேயே தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு அரை கப்பு தண்ணி அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நிறைய பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவு பண்ணுறதுக்கு தண்ணியை கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு கடைசியாக தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் கரம் மசாலாவை போட்டு
ஒரு கொதி விட்டு இறக்கிடுங்க. ஆனால் பச்சை தண்ணி ஊற்றிங்கன்னா நல்லா இருக்காது, கட்டாயம் அது கொதிக்கிற தண்ணியாக தான் இருக்கணும். இப்போது இதில் கரம் மசாலா தூவிடலாம். கொஞ்சமாக அந்த கரம் மசாலா, கருவேப்பிலை, இப்போ நம்ம காலிஃப்ளவர் பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் நல்ல வெள்ளை சாதம், வடித்த சாதம் இருக்கு இல்லையா, அதோடையும் சாப்பிட்லாம், பாஸ்மதி அரிசி வடித்ததோடு சாப்பிட்லாம், நான் பராட்டா இந்த மாதிரி சப்பாத்தி இந்த மாதிரி விஷயங்களோடையும் இது ரொம்ப நல்லா பொருந்தி போகும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பொடியாக நறுக்கிட்டு காலிஃப்ளவர் நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, தோசை மேலே கூட ஸ்ப்ரெட் பண்ணி மடித்து அதுக்கப்புறம் அப்படியே சர்வ் பண்ணலாம். ஸோ நல்லா டேஸ்டியான காலிஃப்ளவர் பெப்பர் மசாலா தயார். காலிஃப்ளவர் மிளகு மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் 1, சின்ன வெங்காயம் 6, கருவேப்பிலை சிறிதளவு, தக்காளி 1, காய்ந்த மிளகாய் 3, முந்திரி பருப்பு 6, இஞ்சி பூண்டு விழுது 2 தேக்கரண்டி, தனியா 1 மேஜைக்கரண்டி, சீரகம் 1 தேக்கரண்டி, மிளகு 1½ மேஜைக்கரண்டி, கரம் மசாலா 1/2 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. காலிஃப்ளவர் மிளகு மசாலா செய்முறை: காலிஃப்ளவரை உப்பு தண்ணீருடன் ஊற வைத்து இருமுறை கழுவி நன்றாக சுத்தம் செய்து தனியே வைக்கவும். ஒரு மிக்சியில் சின்ன வெங்காயம், காய்ந்த மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, தனியா, சீரகம், மிளகு, முந்திரி பருப்பு ஆகியவற்றை சேர்த்து விழுதாக அரைத்து கொள்ளவும். ஒரு கடாயில் எண்ணெயை சூடாக்கி அதில் தனியே வைத்த காலிஃப்ளவரை சேர்த்து பொரித்தெடுத்து தனியே வைக்கவும். ஒரு கடாயில் 1 மேஜைக்கரண்டி எண்ணெயை சூடாக்கி அதில் அரைத்த விழுதை சேர்த்து நன்றாக வதக்கவும். வதங்கியதும் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலக்கவும். நன்றாக கலந்ததும் அதில் பொரித்தெடுத்த காலிஃப்ளவரை சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதில் கரம் மசாலா பொடி, கருவேப்பிலை 2ஐயும் சேர்த்து நன்றாக கலந்து சூடாக சாப்பிடவும். காலிஃப்ளவர் மிளகு மசாலா தயார்.